Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் சம்பா கோதுமை ரவையை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ரவையை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ அதுல இருந்து பால் வெளியே வரும். இந்த மாதிரி நல்ல பால் வந்ததும் அதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பால் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் இதே மாதிரி பால் எடுத்தா போதும். இந்த டைம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணா சேர்த்துக்கலாம். இதுக்கு எந்த அளவும் கிடையாது. உங்களுக்கு தண்ணியான பால் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் போதும். நமக்கு இப்போ இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை மட்டும் கீழே கொட்டிடுங்க. இந்த பால் நான் மெஷர் பண்ணி பார்த்தப்போ 1/2 கப் இருந்துச்சு. ஸோ நான் இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பால் கிடச்சிருக்கோ அதில் × 4 போட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு பேனில் 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு சின்ன கம்பி பதம் வர வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்திருக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வேணால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த கட்டியும் தட்டாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ரெட் ஃபுட் கலர் இல்லைனா சம்டைம்ஸ் சுகர் கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்குவாங்க. அப்படி சேர்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த சுகர் கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அல்வாவோட டேஸ்ட்டே ரொம்ப பிட்டர் ஆயிரும். ஸோ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கிறது பெட்டர் ஆப்ஷன். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது திக்காக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருப்பேன். இந்த அல்வா செய்கிறதுக்கு எப்படி ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிண்டும் போது அந்த நெய் நல்லா அப்சார்ப் ஆயிரும். அதோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கலனாலும் பரவாயில்ல, பட் சேர்த்தா அது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்மளோட அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.